வெள்ளரிக்காய், புடலங்காய் மற்றும் சுரைக்காய் போன்ற காய்கறிகள் சில நேரங்களில் ஏன் கசப்பாக இருக்கின்றன? வெள்ளரிக்காய் மற்றும் பிற குக்குர்பிட்டேசி குடும்பத்தைச் சேர்ந்த காய்கறிகளில் கசப்புத்தன்மை ஏற்படுவதற்கு குக்குர்பிட்டாசின்ஸ் எனப்படும் சேர்மங்களே காரணமாகின்றன. வேதியியல் ரீதியாக, இவை அதிக ஆக்சிஜனேற்ற நிலைகளைக் கொண்ட டெட்ராசைக்ளிக் ட்ரைடர்பீன்கள் ஆகும். இவை இயற்கையில் குளுக்கோசைடுகளாக அல்லது சிக்கலான கலவைகளாக காணப்படுகின்றன. பழங்கள் மற்றும் வேர்களில் இவை அதிக செறிவில் காணப்படுகின்றன. உதாரணமாக, குக்குமிஸ் ஹார்ட்விக்கி எனப்படும் காட்டு வகை வெள்ளரியில் இவை அதிகம் உள்ளன. காய்கறிகளில் குக்குர்பிட்டாசின்கள் உருவாவதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உள்ளன. அவை: 1. மரபியல் காரணங்கள் ஜெனடிக்ஸ். தாவரங்களின் மரபணுக்களிலேயே இந்த சேர்மங்களை உருவாக்கும் திறன் உள்ளது. பொதுவாக, காட்டு வகை காய்கறிகளில் இவை அதிக அளவில் இருக்கும். நாம் உண்ணும் காய்கறிகள் கசப்பு இல்லாமல் இருப்பதற்காக பல தலைமுறைகளாக தரம் பிரிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இருப்பினும், சில நேரங்களில் மரபணு மாற்றங்கள் அல்லது குறுக்கு மகரந்தச் சேர்க்கை காரணமாக இந்த விசித்திரமான கசப்புத்தன்மை மீண்டும் வெளிப்படலாம். 2. சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் என்வாயரன்மெண்டல் ஸ்ட்ரெஸ். செடிகள் அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது தற்காப்புக்காக இந்த வேதிப்பொருளை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. இதற்கு முக்கிய காரணங்கள்: வறட்சி, செடிகளுக்கு போதிய தண்ணீர் கிடைக்காத போது கசப்பு அதிகரிக்கும். அதிக வெப்பம், வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும்போது செடியின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கசப்பு சேர்மங்கள் உருவாகின்றன. ஊட்டச்சத்து குறைபாடு, மண்ணில் போதிய சத்துக்கள் இல்லாவிட்டாலும் இக்கசப்புத்தன்மை ஏற்படும். 3. பூச்சிகளிடமிருந்து தற்காப்பு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இயற்கையாகவே பூச்சிகள், புழுக்கள் மற்றும் விலங்குகள் தன்னை உண்டுவிடக்கூடாது என்பதற்காக தாவரங்கள் உருவாக்கும் ஒரு வகை ரசாயன ஆயுதம் தான் இந்த குக்குர்பிட்டாசின். இது மிகவும் கசப்பாக இருப்பதால் விலங்குகள் அந்தச் செடியைத் தொடாது.